இன்னைக்கான நாலாபுரம் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. நாலாபுரம் பார்க்கும்போது சௌந்தர்யா வந்து கதறி கதறி அழுகுறாங்க. அண்ட் அது வந்து என்னங்கிறத நான் அந்த ஃபுல் டீட்டெயிலா நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்றேன். அண்ட் இந்த இதை பார்க்கும்போது எனக்கே சீக்வன்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பாவம் அந்த பொண்ணு வந்து இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நம்ம சௌந்தர்யா ஒரு டீம்லாம் வந்துட்டு இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இனிமே வந்துட்டு சௌந்தர்யா பத்தி ஆன் ஃபயரா வந்துட்டு இந்த சோசியல் மீடியால வந்து வரப்போகுது அப்படிங்கிறது திட்டவட்டமா ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சு போச்சு. அண்ட் இப்ப எதுக்காக சௌந்தர்யா வந்துட்டு கதறி கதறி அழுதாங்க, ஜாக்லின் எதுக்கு அதுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் ஃபுல் டீட்டெயிலா இப்போ வந்துட்டு சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா காலைல வந்துட்டு நம்ம பெஸ்ட் ஒர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு சூஸ் பண்ணாங்க. பெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பவித்ரா அண்ட் தீபக். ஒர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சௌந்தர்யா அண்ட் நம்ம யாருன்னா சிவகுமார். இவங்க அடுத்த வாரம் கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தீபக். அது வந்து ஆல்ரெடி நான் சொல்லி இந்த வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கான டாஸ்க் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத போய் செக் பண்ணி பாருங்க. என்னோட இன்னைக்கான முதல் வீடியோவே அதான். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ வந்து இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. ஒர்ஸ்ட்டுக்கு எப்பயுமே வந்து இன்விசிபிள் அண்ட் கயிறு கட்டுறது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது வந்து நம்ம சௌந்தர்யாவுக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, இவங்க வந்துட்டு ஆல்ரெடி வந்து செகண்ட் ப்ரோமோலயே நம்ம பார்த்திருப்போம். இவங்க வந்துட்டு பனிஷ்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னா, பாரபட்சமே பார்க்காம வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா விமர்சிக்கணும். ஹவுஸ்மேட் எல்லாருமே வந்து பாரபட்சமே பார்க்காம வந்து விமர்சிக்கணும். எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து வந்து சிவகுமாரையா இருக்கட்டும் நம்ம சௌந்தர்யா இருக்கட்டும் ரெண்டு பேத்துமே ஒவ்வொரு இதை சொல்லி விமர்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுல வந்துட்டு இப்ப வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஒரு விமர்சனம் வந்துட்டு முடிஞ்ச அப்புறம் அதுல ரொம்ப ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஒரு சேடான இதெல்லாம் நடந்துச்சு. நான் வர்ஷினி சொன்னதா இருக்கட்டும், தர்ஷிகா சொன்னதா இருக்கட்டும், அதெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருந்தேன். மறக்காம செக் பண்ணி போய் பாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இது இந்த நாலாவது ப்ரோமோ எதை பத்தி வருதுன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மிச்சம் யாரு சொல்லியுமே அவங்களுக்கு வந்து மன உடையில நம்ம சாச்சனா சொல்லி ஒரே காரணத்துக்காண்டி வந்துட்டு அவங்க கதறி கதறி அழுதிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சு. அவங்க வீட்டுல இருந்து அனுப்பின லெட்டரை படிச்சு அந்த லெட்டரை பார்த்துக்கிட்டே அவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டேலண்ட் டாஸ்க் நடந்துச்சுல, அப்போதைக்கு வந்துட்டு அவங்க அழுதுகிட்டே ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அவங்க ரொம்ப அழுதுகிட்டே அந்த வாய்ஸ் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரொம்ப சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு கூட உங்க ரியாக்ஷன் வந்துட்டு எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பா தாங்க இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வேர்டை சொல்லி விட்டாங்க. அது யாரா இருந்தாலுக்குமே ஹேர்ட் ஆகும். ஏன்னா அவ்வளவு ஒரு ஃபீலிங்கா நம்ம பேசிட்டு போது அவ்வளவு ஒரு இதா பண்ணிட்டு போது அவங்க வந்துட்டு சிரிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நம்மளே வந்துட்டு ஒண்ணு வந்துட்டு ரொம்ப ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கோம்னா அடுத்தவங்க சிரிக்கிறாங்கன்னா அடுத்த டைம் வந்துட்டு அவங்க பேசுறதுக்கே வேலை இல்லாத மாதிரி ஆயிடும். அந்த மாதிரிதான் வந்துட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லெட்டர் அப்ப அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்ல முடிஞ்ச அப்புறம் லெட்டர் பார்த்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ள வந்து படிச்சுக்கிட்டு எப்படின்னா அவங்க அம்மா அப்பா அனுப்பின லெட்டர் வந்துட்டு படிச்சுட்டு அவங்க ரொம்ப அப்படியே அழுதுகிட்டு ரொம்ப அவங்களால சுத்தமா முடியல. அவங்களுக்கு இப்ப நான் காலையில இருந்து அவங்க வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு அந்த ஒஸ்டின் போனோடனே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பயங்கரமா வந்துட்டு இது உடையிறத வந்து பார்க்க முடிஞ்சு. போன வாரம் வந்துட்டு அடிச்சு உட்கார வச்சிருந்ததையும் பார்க்க முடிஞ்சு. யாருன்னா நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து அடிச்சு அடியில அவங்களால எந்திரிக்க கூட முடியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ஆன் ஃபயர் ஆகி பாய்ஸ் டீம்லாம் வந்துட்டு டாஸ்க் எப்படிலாம் கொடுத்தாங்க அப்படிங்கறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. 3ஆம் ப்ரோமோ வந்து வீடியோ போட்டிருந்தேன். அந்த 3ஆம் ப்ரோமோ என்னோட லிஸ்ட்ல இருக்கும், அதை போய் பாருங்க. அது மாதிரி வந்துட்டு ரொம்ப லெட்டரை பார்த்து ரொம்ப அழுதுகிட்டு இருந்துச்சு. அவர் சொன்னதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சாச்சனா சொன்னது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க ஜாக்லின்ட்ட. அந்த டைம் ஜாக்லின் அழுதுகிட்டு ஜாக்லின் உள்ள வராங்க. ஏன் அழுதுகிட்டு இருக்க, ஏன் கஷ்டமா இருக்கு, அவ சொன்னது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் கேட்க, ஆமா அவ சொன்னதுதான், சாச்சனா சொன்னது என்னால ஏத்துக்கவும் இல்லை, அவ சொன்னது ரொம்ப 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 கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பாவமா தான் இருந்துச்சு. எனக்கு எப்படின்னா எனக்கு வராததை பண்றேன், எப்படின்னா எனக்கு வந்துட்டு வராததா பண்றேன், எனக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வருது, என்னோட ரியாக்ஷன் அதை தான் நான் வந்துட்டு பண்றேன், இது வந்துட்டு எனக்கு வராததையா நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. நான் வராததை வேணுக்குமே பண்ற மாதிரி வந்து அவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சாச்சனா நிறைய விஷயத்துல வந்துட்டு நிறைய இதுல வந்துட்டு நானும் அவளுக்கு வந்துட்டு கண்டிச்சிருக்கேன். நிறைய இது வந்துட்டு என்னை பத்தி பேசியிருக்கா, பிடிக்காத மாதிரி அவன் நடந்திருக்கா, அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவள்கிட்ட கூப்பிட்டு நானே சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு மேட்டர் சொல்றாங்க. ஏற்கனவே ரீசெண்டா வந்துட்டு நம்ம சாச்சனாவை வந்துட்டு மரியாதை இல்லாம பேசாத, இனிமே என்ன அக்கான்னு தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லி வந்துட்டு பார்க்க முடிஞ்சு. எப்படின்னா வந்துட்டு நீ என்கிட்ட மரியாதையே இல்லாம பேசிட்டு இருக்க, நீ இப்போ இந்த ஸ்கூல் டாஸ்க் போன வாரம் வந்துட்டு நடந்துச்சு இந்த ஒரு சண்டை. ஸ்கூல் டாஸ்க்குள்ள கூட நீ வந்துட்டு என்ன ஒரு மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்த, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நீ இனிமே வந்துட்டு சௌந்தர்யா எல்லாம் கூப்பிடக்கூடாது, என்ன அக்கான்னு தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு மேட்டர் வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லி ஒரு கண்டிஷன் பார்க்க முடிஞ்சு. அதையும் வந்துட்டு இங்க மென்ஷன் பண்றாங்க. இவ்வளவு இருக்கா இந்த ஒரு சின்ன பொண்ணுட்ட, இவ்வளவு ஒரு வன்மம் இருக்கு, இவ்வளவு ஒரு ஆத்திரம் இருக்கு, இப்ப வந்துட்டு இப்படி பாரு நினைச்சா என்ன, நான் அவ்வளவு ஒரு ஃபீலிங்கா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன், இப்ப வந்துட்டு அவ்வளவு ஒரு எப்படின்னா ரியாக்ஷனை பார்த்துட்டு எப்பயுமே எனக்கு ரியாக்ஷன் இருக்கு, நான் அழுகுற டைம்ல நான் அழுதுகிட்டு தானே இருக்கேன், அதை பார்த்து அவன் வந்துட்டு சிரிக்கிறான்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த சின்ன பல மனசுல வந்துட்டு இவ்வளவு இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்ப மைண்ட்ல இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தது வந்துட்டு பார்க்க முடிஞ்சு. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கள் வந்துட்டு இப்போ எனக்கெல்லாம் வந்துட்டு பயங்கர வெயிட்டிங்ல இருக்கேன். நானே வந்துட்டு இந்த
ஒர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது வந்துட்டு எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் இந்த சாச்சனா பண்ணது கரெக்டா இல்ல சௌந்தர்யா அழுவுறது வந்துட்டு பொய்யா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்க, மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.